ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு அடை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நம்ம வீட்டில் என்னென்ன பருப்பு இருந்தோ அத்தனை பருப்பையும் போட்டு சூப்பராக ஒரு அடை பண்ணியிருக்கோங்க. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய். இந்த அடைக்கு வந்து நம்மள வந்து வெங்காயத்தை நல்லா ஷாப் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு கிட்டக்க அரிசி, தோசை அரிசி போட்டிருக்கேன். துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, ராஜ்மா, வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, தட்டாம்பயிறு இதெல்லாம் போட்டு நைட்டே ஊற போட்டு அரைச்சி எடுத்து மாவை எடுத்து வச்சாச்சுங்க. அந்த மாவில் தான் நான் இப்போ அடை சுட போகிறேன். வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த சாப்பர் வாங்கிக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இதுலேயே சின்னது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்குது. எத்தனை வருஷம் பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா கட் பண்ணுறது, எல்லா காயும் கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் சின்னதை விட இந்த மாதிரி பெருசு வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னது வந்து அப்பப்போ சிக்கிக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த ஷாப்பர் வாங்கியிருந்தேன். 116 போட்டிருந்தாங்க ரேட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னதுங்கப்போ நம்மளுக்கு பெரிய வெங்காயம் கூட சிக்கிக்கும் கொஞ்சம். இதுக்கு 3 லைனாக பிளேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு துருவுறதுக்கு. இது துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. வெங்காயம் எல்லாம் துருவி முடிச்சுட்டு கேரட்டையும் போட்டு பீன்ஸையும் போட்டு சூப்பராக துருவி எடுத்துட்டோம். நம்ம துருவி எடுத்து இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை கீறி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தழையை பார்த்திங்கன்னா கழுவி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு தான் தேவை நம்மளுக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பிளேட் இருக்குது. பாக்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரம் இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ உயரமான பாக்ஸாக இருக்குது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இன்னொன்று குட்டியாக இருக்கே பார்த்திங்கன்னா இதில் பாதி அளவு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அது இதாக இருக்கும். 1 2 3 பாருங்கள், 3 லேயர் பிளேடு இருக்கிறதுனால நிறைய குவான்டிட்டி வச்சு நம்ம திருவுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாவை எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த அரைச்ச மாவில் பாதி மாவை வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க. அப்புறமா ஈவினிங்க்கு ஏதாவது சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மாவு தான் எடுத்துருக்கேன். இதுலேயே எனக்கு பார்த்திங்கன்னா 9 தோசை கிட்ட வந்திருந்தது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் 3 தோசை சாப்பிட்ற மாதிரி 9 தோசை கிட்ட வந்திருந்தது. இந்த மாவு கூட உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக வத்தப்பொடி, காயப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவை. இந்த ஓரமாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாவை நல்லா கிண்டி கலக்கி தண்ணி வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் நான் மிக்சியில் அரைச்சதுனால தண்ணியாக தான் இருக்குது. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக கிடச்சிருக்கும் உங்களுக்கு. மிக்சியில் அரைச்சனால மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. காயப்பொடி எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி வச்சிடலாம். இந்த மாதிரி சூப்பராக கிண்டி கலக்கி வச்சுட்டோன்னா உப்பு உரப்பு எல்லாம் கலந்து செம சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் இப்போ இதெல்லாமே போட்டு அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். கருகாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா ஷாப் பண்ணி போடும்போது பொடிசாக கிடைக்கிது. இதை விட உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணுனாலும் பொடிசாக வேணாலும் நீங்கள் இந்த புட்டரிப்பு துருவல் இருக்கு இல்லையா, காய் துருவல், அந்த துருவலில் வச்சு கூட நீங்கள் செதுக்கி எடுத்துக்கலாம். அதுலேயும் நல்லா பொடிசாக நல்லா சூப்பராக வரும். நல்லா கருகாமல் சாஃப்டாக வதக்கி எடுத்து இது எல்லாத்தையும் அந்த மாவில் கொட்டிட்டு வதக்கினது அம்பட்டையும் இந்த மாவில் கொட்டி கலக்கி மல்லி இலையை தூவி கலக்கி எடுத்து நம்ம சுட்டுக்கிட்டோன்னா சுவையான சூப்பரான எல்லா விதமான பல்சஸும் நிறைஞ்ச சூப்பர் ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடிங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பருப்பு வகைகளை நீங்கள் ஊற போட்டு அதை வந்து நல்லா முளைக்க வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம். அரிசி இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்து அடையாக சுடுறோம். அதை வந்து நீங்கள் பருப்பை ஃபுல்லாக ஊற போட்டு அந்த முளைக்கட்டுறதுனா என்ன, சும்மா ஊற போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுவே முளைச்சிரும் 2 நாளில். அதில் நீங்கள் உப்பு, கேரட்டு, வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது செம சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் கல் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடை மாவை விட்டுக்கலாம். சூப்பராக நீங்கள் மெத்த வேணாலும் விட்டுக்கலாம், லேசாக வேணாலும் விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சூப்பராக பரட்டி எடுத்து சாப்பிட்டோன்னா செம சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து
நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லை இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியாக இருந்தால் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் போட்டு தாளித்து, கறிவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பரான அடைக்கு அந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.